நானே சட்டத்தின் பிடியில சிக்க மாட்டேன். நீயே சட்டத்தின் பிடியில சிக்க மாட்ட, அப்போ என் பிடியில சிக்கிக்க. போய் நீதான் கொலை செஞ்சேங்கிற உண்மையை ஒத்துக்க. போய் உண்மையை சொல்லு. உண்மையை சொல்லு. சொல்லிடுறேன், உண்மையை சொல்லிடுறேன், நான் உண்மையை சொல்லிடுறேன். ஐயா நீதிபதி, ஐயா நீதிபதி, ஐயா நான் தான் அந்த அழகேசனை கொலை செஞ்சேன். நான் தான் குற்றவாளி. என்னப்பா சொல்றேன்? ஆமா ஆமா, சீட்டாட்ட தகராறுல நான் தான் கத்தியால அழகேசனை குத்தி கொலை செஞ்சேன். நீ சொல்றதுலாம் உண்மை, சத்தியமான உண்மை. இதுக்கெல்லாம் ஆதாரங்கள் இருக்கு, சாட்சியங்கள் இருக்கு. எல்லாத்தையும் சொல்லிட்டேன், அப்படியே உண்மையை சொல்லிட்டேன். என்ன ஒண்ணு செய்யாத, என்ன ஒண்ணு செய்யாத, என்ன விட்டுடு, என்ன விட்டுடு. சார், கன்சல்ட் பண்ண வந்த இடத்துல ஒரு குற்றவாளி பிடிபட்டான், ஒரு நிரபராதி விடுதலையான. சார், நான் ஹோம் செக்ரட்டரி. தண்டனை ரத்து செய்து கவர்னர் இருந்து ஆர்டர் வந்திருக்கு. அப்படியா? கங்க்ராச்சுலேஷன்ஸ் மிஸ்டர் முத்து, உன் தண்டனை ரத்தா இருக்கு. நீ ரொம்ப கொடுத்து வச்சோப்பா. நீதி எப்போதும் சாகாது, தர்மம் அழியாது. என் தாய் மூகாம்பிகை சத்திய சொரூபினி. முத்து, தம்பி முத்து, உனக்காகத்தான் காத்துட்டு இருக்கேன். எனக்காகவா? நீங்களா? எதுக்காக? உன் மேல உள்ள நல்ல எண்ணத்தினாலதான். ஐயோ வேண்டாங்க. யாராவது எனக்கு ஆதரவு காட்டுறேன்னு சொன்னாலே அது பெரிய ஆபத்துல தான் வந்து முடியுது. ஐயா, செய்யாத குற்றத்துக்காக அன்னைக்கு தூக்கு தண்டனை கொடுத்தீங்க. இன்னைக்கு முத்து, தூக்கு மேடை வரைக்கும் போயிட்டு உயிரோட திரும்பி வந்த உனக்கு இனிமே யாராலேயே எந்த ஆபத்தும் வராது. வா போகலாம். டிரைவர். இல்ல வேண்டாங்க. எடுத்துக்கங்க. என்னுடைய டாக்டர் லட்சுமிக்கு அந்த மணி ஆரம்பத்திலிருந்தே பிடிக்காது. ஏழைங்கிறதுனால அவனை நீ தவறான கண்ணோட்டத்துல பாக்குற நீங்க அப்பா அடிக்கடி சொல்லுவாரு. அந்த கொலைகாரனை பத்தி லட்சுமியோட கணக்கு தான் சரின்னு ஆயிடுச்சு. தம்பி, தம்பி. அக்கா நமஸ்காரம். நல்லா சீக்கிரமா மாலையும் கழுத்துமா வந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கமா. இது நல்லா இருப்பா. தம்பி, இந்த புள்ள யாரு? நமக்கு ரொம்ப வேண்டிய புள்ள. ஓஹோ, நல்ல புள்ளன்னு முகத்தை பார்த்தாலே தெரியுதே. எங்க அக்காவோட கணக்கு எப்பவும் தப்பாது. ஆமா, நிச்சயதார்த்தம்னு திடீர்னு லெட்டர் போட்டா நான் டெல்லியில இருந்து எப்படா புறப்பட்டு வர்றது? அக்கா, ஃபங்க்ஷன்லாம் ஒழுங்கா நடந்தது இல்ல? அது வந்து கல்யாணத்தை எப்போ வச்சுக்க போற? என்னக்கா இப்படி கேக்குற? நீதானே நிச்சயதார்த்தத்தையும் கல்யாணத்தையும் மூகாம்பிகை கோயில வச்சுதான் முடிக்கணும்னு ட்ரங்கால் போட்டு சொன்னேன். என்ன? நான் உன்கிட்ட ட்ரங்கால்ல பேசுனேனா? என்னடா சொல்ற? நிச்சயதார்த்தத்தை அன்னைக்கு நீ எனக்கு போன் பண்ணல? இல்லையடா, அன்னைக்கு எனக்கு ஒரே ஜுரம், நான் எழுந்திருக்க கூட முடியாம அவஸ்தைப்பட்டு இருந்தேன். அப்போ போன் பண்ணது? லட்சுமி, உங்க அப்பா என்னம்மா சொல்றான்? அத்தை, எனக்கு நிச்சயம் பண்ண இருந்த மணி பெரிய கொலகாரன். அப்படியா? பெரிய ஆபத்துல இருந்து எங்களை அந்த மூகாம்பிகை தான் காப்பாத்தினா. அது சரி, இப்ப மாப்பிள்ளை யாருடா? இதோ.
துர்காவுக்கு என்னாச்சு? குளிச்சிட்டு வந்தவ திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்துட்டான். டாக்டருக்கு போன் பண்ண. துர்கா, துர்கா,